نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلى من الله من الرياض அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவனின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு யார் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் முன்னால் சென்று அமர்ந்து ஒட்டகத்தினுடைய நன்மையை பெற வேண்டும், மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மையை பெற வேண்டும், ஆடை அறுத்து அதில் கிடைக்கக்கூடிய நன்மையை நாம் பெற வேண்டும், கோழி சாதாரணமாக முட்டை போன்ற நன்மையாவது நாம் பெற வேண்டும் என்பதற்காக ஜும்மாவுடைய பாங்கு சொல்வதற்கு முன்பாக இந்த இடத்திலே நாமெல்லாம் அமர வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு தான் அன்றிலிருந்து இன்று வரை நேரத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம். நாம் இந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு வந்தோமோ நம்முடைய வேலைகளை விட்டுவிட்டு நம்முடைய தொழில்களை விட்டுவிட்டு பல்வேறு சிரமங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு கடமையான ஜும்மாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடிய நாம் வல்ல இறைவன் நமக்கு தருவதாக கூறிய நன்மைகளை குறைவில்லாமல் அதிகமாக இறைவன் வாரி வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த வார ஜும்மா செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நவீன யுகத்திலே வாழக்கூடிய நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்திகளை பார்க்கின்ற போது செய்திகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியினுடைய முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழும் ஒரு இயந்திர வாழ்க்கை. இந்த இயந்திர வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, அதாவது சிட்டியில் வாழக்கூடிய சிட்டை போன்ற பெருநகரங்களில் வாழக்கூடியவர்கள் வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் என்றால் ஒரு இயந்திர வாழ்க்கை தான். அக்கம் பக்கத்துல யார் இருக்கான்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. காலையில எந்திரிச்சோமா, நம்முடைய தொழிலுக்கு சென்றோமா, தொழிலை பார்த்தோமா, இரவு வந்தோமா, நாம் நம்முடைய வீட்டிலே சில மணி நேரங்களை கழித்துவிட்டு உறங்கினோமா என்று நிலைதான் இருந்தது. இது
தற்கால கட்டத்திலே கிராமப்புறத்திலும் அது போன்ற ஒரு நிலை என்பது சாதாரணமாக எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது. காலையில எதிர்க்கிறோம், போறோம், இரவு வர்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை குறிக்கோளாக நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். மார்க்க ரீதியாக இதுல பெரிய தவறையும் குற்றத்தையும் நாம் சொல்லிட முடியாது. இருப்பினும் நம்முடைய வாழ்க்கையை நாம் உடல் ரீதியாக நமக்கு எந்த அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற ரீதியிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி என்பது அதிகமான முயற்சி. என்னப்பா நடக்குது? என்ன இந்த டேப்லெட் சாப்பிடுறதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த உணவை சாப்பிடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இல்ல, எனக்கு என்னென்ன பிராப்ளம் இருக்குது, அந்த பிராப்ளத்தை போக்குவதற்காக நான் நடைபயிற்சி அல்லது மாத்திரைகள் அல்லது உணவு முறைகள் இதெல்லாம் நான் கடைபிடிச்சுட்டு வர்றேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாமே மாத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கை யாருமே நிறைய பேர்த்த அதை பார்க்க முடியாது. எல்லாருமே மாத்திரை தான். தினசரி நம்முடைய உணவுக்கு பின் நாம் உட்கொள்ளக்கூடிய பொருள் மாத்திரையாக தான் இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். சில ஆட்கள்லாம் அள்ளி போடக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். சுகரு, பிரஷரு, இதை மாதிரி நிலைகளை நாம் பார்க்கின்ற போது அதற்கான நம்முடைய உடல் சார்ந்த நிலைகளுக்காக நாம் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவது இன்னைக்கு சர்வசாதாரணமாக உடல் ரீதியாக. ஆனால் எதை நாம் சுத்தப்படுத்த வேண்டுமோ, எதை நாம் ஆரோக்கியமாக வைக்க வேண்டுமோ, அந்த ஆரோக்கியம் என்கின்ற மன ரீதியான நிலையை நாம் ஒரு உதாசீனமான ஒரு நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய அறிவியல் நமக்கு சொல்லி காட்டுகின்றது, மருத்துவம் சொல்லி காட்டுகின்றது என்றால், உன்னுடைய மன அமைதி எங்கு இருக்கின்றதோ, அதிகமாக இருக்கின்றதோ, அவனுக்கு நோய் இல்லை, நோய் குறைவு. நோயை இல்லைன்றதை விட குறைவு. உணவே மருந்து. உன்னுடைய உணவையே மருந்தாக்கி கொள்ள முடியும். மாத்திரை தேவையில்லை, டேப்லெட் தேவையில்லை, அறுவை சிகிச்சை தேவையில்லை. எல்லா உணவில் இருக்கக்கூடிய கண்ணாக இருந்தால் காலை இது போன்ற எல்லா நிலைகளுக்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லை. உணவின் மூலமாக நாம் அதை சுகப்படுத்தி விடலாம், குணப்படுத்தி விடலாம். தினசரி தியானத்தை மேற்கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருங்க. இந்த அமைதி உங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தும். உள்ளத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்க்கும் அது மருந்தாக இருக்கும் என்று இன்றைய மருத்துவ உலகம் சொல்லிட்டுதான் இருக்கு. நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். மன நிம்மதியை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். பசுமையான இடங்களுக்கு செல்லுங்கள், நீர்நிலைகளுக்கு செல்லுங்கள், பூங்காக்களுக்கு செல்லுங்கள் என்ற அறிவுரை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். இந்த நிலைகளை நாம் கடைபிடிக்கின்ற போது வாரம் முழுவதும், ஒரு வாரமாக நாம் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு ஒரு நாள் அதுக்கு விடுமுறை அளித்து அந்த வேலைகளில் இருந்து நாம் மாறுபட்டு நம்முடைய உடல் ரீதியான, உள்ளம் ரீதியான ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். சாதாரணமாக டாக்டர் போய் இருந்தா போது பிரஷர் அதிகமா இருக்கு, குறைய மாட்டிருக்கு, இப்ப பார்த்தா பிரஷர் அதிகமா தான் காட்டுது என்று காட்ட செஞ்சாலே உடனே சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டாக்டர், நீங்க உங்க பெண்களே இப்படிதான், நீங்க பெண்களை அடைச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா கொடுங்க. அல்லது மறைந்த டாக்டரா இருக்கட்டும், நம்முடைய டாக்டர் மீரா டாக்டரா இருக்கட்டும், சொல்லக்கூடிய வார்த்தை வாரத்துக்கு ஒரு நாள் கடற்கரைக்கு போகலாம், அப்படியே ஒரு சுவாசமான காற்றை நீங்கள் உட்கொள்ளுங்கள். அது கடல் நீரிலே காலை வையுங்கள், பறக்கத்துக்காக அல்ல. சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், பறக்கத்துலாம் இல்லை, ஒரு மன நிறைவு ஏற்படும். உங்களிடம் இருக்கக்கூடிய பிரஷரு, ஹை பிரஷர், அது அப்படியே குறைத்து விடும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளை நாம பார்க்கணும். அப்ப இயற்கையாகவே
நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய எத்தனையோ செயல்பாடுகளை நாம் செய்வதாலே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசமாக இருந்தார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல், அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்க தெரியாமல், அந்த பிரச்சனைகளை மனதிலே போட்டு போட்டு கால்நடைகள் அசைப்பதை போல நம்முடைய உள்ளங்களிலே போட்டு அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கோபத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து மீற முடியாமல் பல்வேறு நோய்க்கு நாம் ஆளாயிருக்கிறோம். இப்போ வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ஹார்ட் அரெஸ்டா இருக்கட்டும், வேறு மாறுபட்டாலும் காரணம் மனதில் ஏற்பட்ட வலி, மனநோய். இந்த மனநோய்க்கு அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக பல்வேறு உபதேசங்கள் சொல்லப்பட்டார்கள். இறைவனாலும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்பது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, அதை நம்ம செயலுக்கு கொண்டு வர முடியல என்பது வருத்தத்துக்குரியதா இருந்தாலும் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அமைதிக்கு, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் மருந்தாகாது அமையக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். பொதுவா மன அமைதி என்று சொல்லிடுறோம். இதுக்கு அரபியில எடுத்து பார்த்தா, குர்ஆன்ல எடுத்து பார்த்தா தெரியும், சகீனத். இந்த வார்த்தையை அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டலாம். வஅன்ஸலல்லாஹு சகீனத்தஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால், படித்து பார்த்தால் தெரியும், இந்த வார்த்தை சகீனத், மன அமைதி. ஒவ்வொரு நேரங்களிலும் இறைவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மன அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஏற்படுத்தியதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது சூரத்து நம்ம அதிகமா ஓதக்கூடிய அந்த சூராவை உற்பத்தி உரையாடலின் நட்சத்திரம் எடுத்து பார்த்தால், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே என்று அல்லாஹ் சொல்றான். சகீனத்து, இத்மினானு, இது போன்ற வார்த்தைகளின் மூலமாக இறைவன் என்ன சொல்றாங்க, நமக்கு பல செய்திகளை சொல்லி காட்டி உள்ளம் என்பது ஒரு விதமான அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்காக இருக்கு. இந்த உள்ளம் அமைதி என்பது எல்லாம் நாம சாதாரண போயிட்டு இருக்கும்போது என் உள்ள அமைதியாக தான் இருக்குது. வீட்டில் தனியா இருக்கிறோம், அல்லது பள்ளிவாசல எல்லாரும் இருக்கிறோம், அமைதியாக தான் இருக்குது. இதுல என்ன மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சமயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்ற நிலையை பார்க்கின்ற போது இறைவன் ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லி காட்டுவான். சொல்லி காட்டி பிரச்சனைகளை சொல்லி காட்டி வலனபுருவத்தகும் விஷயம் மினல் கௌமி வல் ஜூஇ வல் அக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வல் தமராத். உலகத்தில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகள் ஒரே ஆளுக்கு அல்ல, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சோதனைகளை நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அந்த சோதனையின் சமயத்தில் மன நிறைவு எப்படி இருக்கின்றது, மன அமைதி எப்படி இருக்கின்றது, செயல்பாடு எப்படி இருக்கிறது. நாம் நமக்கு மத்தியிலே ஒருவருக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் சாதாரணமாக பேசுவோம். இதுல பிரச்சனை ஒன்றும் வராது. என்ன நல்லா இருக்குங்களா, சோமா இருக்குங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, தொழில்துறை எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு பெருசா ஒரு பெரிய அளவுக்கு நம்முடைய டென்ஷன் ஏறாது, நம்மளுக்கு பிபி ஏறாது, நமக்கு கோபம் ஏறாது. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது நம்முடைய முகம் மாறிடுது, பேச்சு மாறிடுது, நம்முடைய வார்த்தை மாறிவிடுகிறது. அப்போ இறைவன் சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் என்றால், நீங்கள் பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரங்களில் அமைதியார்கள். நீங்கள் பிரச்சனை ஏற்படும் போதுதான் நம்ம வீடுகளில் ஏற்படக்கூடிய துயரங்களை பார்க்கின்ற போது கொந்தளிச்சிடணும். அந்த கொந்தளிப்பு என்பது அடங்கி எல்லாம் முடிஞ்சு, ஜனாசாவை அடங்கி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பொறுமையா நான் பொறுமையா இருக்கேன், எங்கடா 100% அப்படியே
பொறுமையா தான் இருக்க. பொறுமைசாலி என்று நம்மளை நாம் ஏற்றிக் கொள்கிறோம். உண்மையில அப்படி அல்ல. நிகழ்வு ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பொறுமையை காக்க வேண்டும் என்று இறைவன் என்ன சொல்றதா பல செய்திகள் சொல்லி, நம்ம உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்றோம், பல செய்திகளை சொல்லி அந்த செய்திக்கு பின்னால் உனக்கு பொறுமை இருக்க வேண்டும், அந்த செய்தி நடக்கின்ற போது உனக்கு பொறுமை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு உதாரணத்தோடு சொல்லி காட்டினார். இருந்தாலும் இறைவன் சொல்றான், ஒரு வசனத்திலே சொல்லி காட்டினான், அதான் அப்படி இருக்கிறாய் தத்துமை உள்கொள்ளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கோபம் ஏற்படுகிற போது நீங்கள் உங்களுடைய நிலைகளை மாற்றுங்கள். நின்றுட்டு இருக்கும் போது கோபம் வந்துச்சா உட்கார்ந்து, கோபம் வருகின்றது என்றால் அந்த கோபத்தை மாற்றுவதற்கு உண்டான சின்ன பிள்ளைகிட்ட உண்டாக்கி இருக்கும், அல்லது வேற ஏதாவது கேட்கின்ற போது அந்த பிள்ளைகளை நாம் எப்படி திசை திருப்புகின்றோமோ, எல்லா பிள்ளையும் அப்படியே வச்சுட்டு இருக்கிறது இல்லை, திசை திருப்புவதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். கோபம் வரக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய நிலையை மாற்றுங்கள், பேச்சு மாற்றுங்க. கோபம் வரதான் செய்யும். கோபம் என்பது அடக்க முடியாத ஒன்று. கோபத்தை வருகின்ற அந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிலையை மாற்றுங்கள். நிற்கின்ற போது உட்காருங்கள், உட்காருகின்ற சமயத்தில் அதாவது உங்களுடைய நிலையை மாற்றுங்கள். அதான் கருத்து. அதை எப்படி பார்த்து அந்த இடத்தோடு சென்றாலே போதும். பிரச்சனையாக இருக்கின்றது என்றால் அந்த பிரச்சனையில் நம்முடைய வாய் அடக்க முடியாத, வாயை கட்டுப்படுத்த முடியாத சில வார்த்தைகள் வருகிறது என்றால் அந்த இடத்தில் நாம் அமர்வதை விட வெளியிலே செய்வது சால சிறந்தது. வாய்ப்பத்தி இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்கிறார், பேசாமல் அமைதி காட்டுவதே சிறந்தது என்கிறார். அவில் யஸ்முத், நீ வாய்ப்பத்தி இருப்பதே சிறந்தது என்கிறார்கள். அப்ப இறைவன் சொல்றார், நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான், உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லாஹ்வை நினை, அல்லாஹ்வை நினைக்கிறீர்களா ஒரு தத்துவை உன்னுடைய உள்ளம் அப்படியே அமைதி. உள்ளம் அமைதி பெற்றுவிட்டால் நம்முடைய கண்கள் சிவந்தாலும் அது மாறிடும், வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மாறிவிடும், நம்முடைய முகக்கடுப்பு என்பது மாறிவிடும், நம்முடைய பதட்டம் என்பது போய்விடும். இதயத்தை சாந்தப்படுத்தக்கூடிய நிலைகளை அல்லாஹ் பல்வேறு விதமாக நமக்கு கற்றுத்தரும். ஒரு வசனம், எல்லா வசனத்தையும் சொல்லிட்டு தான் நேரமாயிடும். ஒரே வசனம் எல்லா நேரம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுடைய சமயத்தில், அது இன்பமா இருந்தாலும் தலைகால் தெரியாம ஆடிடக்கூடாது, துன்பமா இருந்தாலும் தடுமாறிவிடக்கூடாது என்பதில் நாம் மிக மிக கண்ணும் கருத்துமாக நம்மை கட்டி போடக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய. அதான் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இடத்தை மாற்றுவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்பது எதிரியினுடைய கோபத்தை கூட கட்டுப்படுத்தும். நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு தான் நம்முடைய செயல்பாடு இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. அப்பா அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், விருந்திக்கிறீர்களா அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். இது சம்பந்தமான நிறைய வசனங்களை அல்லாஹ் அருள்முறை அல்குர்ஆன் சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கமாக சொல்லி காட்டினார்கள். உடம்பிலே ஒரு பகுதி இருக்கிறது, இதா ஸலஹத் ஸலஹத் ஜஸது, வைதா ஃபஸதத் ஃபஸதத் ஜஸது. உடலிலே ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி சீரடைந்தால் சிராத்தினுடைய முக்கியமான குறிக்கோளை தான் அது உள்ளம் நிலை பெற்றால், உள்ளம் தடுமாற்றம் இல்லாமல் இருந்தால் ஒரு முழு மனிதனாக அவன் ஜொலிப்பான் என்பதற்கு இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வார்த்தை. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸ்து, ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு, ஒரு பகுதி அல்லது ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு அழகாகிவிட்டால் உன்னுடைய உடம்பே அழகாகிவிடும். அப்ப திடீர் மரணங்கள்லாம் வரவே செய்யாது. அல்லாஹ்வுடைய தக்தீர்ல உள்ளதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து நாம் பார்க்கும்போது இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, எல்லாமே சீராகிவிடும், உடம்பு முழுவதும் சீராகிவிடும். உள்ளதானே
எவ்வளவு இருந்தது. நம்ம வெளிப்படையாக நம்முடைய உடம்பைக்குள்ளா மனிதர்கள் பார்த்து விடுவார்கள். நம்முடைய உள்ளத்தை நம்ம செத்தால் பார்க்கலாம் முடியாது. உள்ளத்துல என்ன இருந்துச்சு என்பதை யாராலே அறிய முடியாது. இதனால ரவியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஒரு மூமினை பார்த்து அவனை காஃபிர் என்று சொல்லிவிடக்கூடாது, அல்லது அவனுடைய புற தோற்றத்தை வைத்து ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள், நரகவாதி என்று சொல்லிவிடாதீர்கள், அல்லது ஒருவனுடைய தோற்றத்தை வைத்து அவனை சொர்க்கவாதி என்றும் சொல்லிவிடாது அடையாளம் விட்டு விடாதீர்கள். சொல்லலாம், துவா கேட்கலாம். அதுவே முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் நம்முடைய கைகளில் எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஜனாசாவா இருந்தாலும் சரிதான், ரொம்ப அநியாயக்காரனா இருப்பான், அவனுடைய மரணம் என்பது அழகா இருக்கும், ரொம்ப சீதேவியா இருப்பான், அதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அல்லது நீண்ட நெடிய தொழுகை உடையவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, இந்த நற்செயல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மரணம் என்பது சில நேரங்களில் சில வேலைகளில் காப்பாற்ற வேண்டும், சில வேலைகளில் ஒரு பதட்டம் அடையக்கூடிய அளவுக்கு மாறிவிடும். அதை வைத்தும் நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது, வந்துவிட முடியாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அவருடைய போதனை அதிகமா இருக்கு. அப்ப இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, உடம்பிலே ஒரு பகுதி இருக்கின்றது, அது சீர்பட்டு விட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராயிடும். வைதா ஃபஸதத், அது கெட்டு விட்டால் முடிச்சு. வைதா ஃபஸதத் ஜஸது குல்லு, உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். அதை அறிந்து கொள்ளுங்களா? ஓஹியல் கல்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நாம் பார்க்கிறோம். அப்போ உடல் மன ரீதியான உடல் ரீதியான முக்கியத்துவத்தை விட உள்ளம் சார்ந்த அந்த நிலை என்பது மிக மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு மன அமைதிக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நம்முடைய செயல்களாக எந்த செயலா இருக்கட்டும், உள்ளம் சார்ந்த நிலைதான் அல்லாஹ் பார்க்கின்றான். நம்முடைய புரட்சியில் அல்லாஹ் பார்க்கிறேன். நம்முடைய தொப்பியையோ, நம்முடைய தாடியையோ, நம்முடைய உருவத்தையோ, நம்முடைய அழகையோ, நம்முடைய ஹைட்டையோ, நம்முடைய நிறத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. எதை பார்க்கின்றான்? எந்த ஒன்றாக இருந்தாலும் சரினா, தொழுகையா இருந்தாலும் சரினா, அல்லது நோம்பா இருந்தாலும் சரினா, அல்லது ஸகாத்தா இருந்தாலும் சரினா, ஹஜ்ஜா இருந்தாலும் சரினா, என்ன ஒன்றாக இருப்பினும் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியாக அதற்கு ஷரத்தை நிபந்தனையே புஷ்டியா இருக்கணும், நல்லா இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கணும், ரொம்ப உடஞ்சி இருக்கக்கூடாது. 1008 ஷரத்து நிபந்தனை. ஆனா அந்த நிபந்தனையை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய நீ கொடுக்கக்கூடிய ஆட்டினுடைய இரத்தமும் மாமிசமும் சென்றடைவதில்லை. இதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை தான் அல்லாஹ்விடமே சென்றடைகிறது என்பதையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப நமக்கு முக்கியமாக எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், மன நிறைவோடு கொடுக்கக்கூடிய 5 காசாக இருந்தாலும், 50 ரூபாயாக இருந்தாலும் மன நிறைவோடு நாம் கொடுப்போம். 50,000 ரூபாய் கொடுத்துட்டு ஐத்தரம் நம்மகிட்ட கேட்டாங்க, நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காரா என்று சொல்வதை விட, எண்ணுவதை விட மன நிறைவோடு கொடுக்கக்கூடிய குறைந்த ஒரு செயல் நம்முடைய செயலாக அது அல்லாஹ்விடத்தில் மிக மிக பிரியமானதாக இருக்கும். குறைந்த செயல் தான். அந்த செயல் வந்து மன நிறைவோடு இருக்கின்ற போது கஷ்டப்பட்டு தொழுது ரொம்ப சிரமப்பட்டு என்னடா என்று சொல்வதை விட வேகமாக சிறிய செயலாக செய்வேன், அது மனநிறைவோடு செய்கின்ற போது உண்மையிலே அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறார் என்பதை அருள்மொழியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியும். சரி, நம்முடைய வாழ்க்கையை இப்படி சிந்திக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு நிலையில் இருந்து ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது உண்மையிலேயே அதிசயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். ஆன்மீக வாழ்க்கை எடுத்துட்டாங்க, அரசியல் வாழ்க்கை எடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாமே அந்த சமூகத்தினுடைய முழு பொறுப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே வைத்தார்கள். எல்லாமே அவங்களுடைய தலைக்கு மேலதான். ஒரு சின்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த
பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் படக்கூடிய துன்பம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன வேலை கொடுங்க, 1008 வேலை இருக்குது, எனக்கு இதெல்லாம் பெருசா, ஏன்டா துணவு வரல, சும்மா துணவு வரலாத எத்தனையோ சகோதரர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்ம ஜமாத்தம் சேர்ந்தா எல்லா நம்ம ஊர்லயும் தெரியும். காரணத்தை கேட்கின்ற போது பல்வேறு அலுவலர்கள் இருப்ப எல்லாம் வேலை, உங்களை மாதிரிலாம் இல்ல, ஏதோ நம்ம மானத்துல குறிச்ச மாதிரி. அப்போ எத்தனையோ சகோதரர்களுடைய ஒரு சிறு பொறுப்பை குடிக்கின்ற போது கூட அந்த பொறுப்பை செஞ்சிருக்கீங்களா, சரி என்னால முடியாது, வர முடியாது, பொறுப்பை ஏற்கிட்ட கண்டிப்பா நிறைவேற்றும். ஆனால் முழு சமூகத்தினுடைய பொறுப்பையும் தன்னுடைய தரையில் வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தோடு வாழ, கஷ்டங்கள் என்பது பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய கஷ்டங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் மறுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகள் என்பது அதிகம். நம்மளா இருந்தா ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுற போது நம்மளுடைய பொறுப்பை தூக்கி வீசிட்டு வாங்கடா நீங்களும் உங்க ஜமாத்தோடு போயிடுவோம், அப்படிதான் நம்மளுடைய நிலைமைகள் இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுடைய நேரத்தை எடுத்து பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் சார்ந்த நிலையோடு அந்த பிரச்சனைகளை சந்தித்தார்கள். உதாரணத்துக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். ஹிஜ்ரத் சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அதுக்கு பல்வேறு நிலைகளையும் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்றாங்க. நேரம் மதீனாவுடைய பாதைக்கு செல்லாமல், மக்காவிலிருந்து எதிர்புறமாக மதீனாவுக்கு செல்லாமல் எதிர் திசையில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று தவர் கோகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 நாட்கள் ஒளிந்திருந்தார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த எதிரிகளிடம் இருந்து அந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலைக்கு இல்ல, அவர்களுடைய தலைக்கு 100 ஒட்டகம், ஒரு 100 ரூபா 10 ரூபா இத்தனை காசுக்காக காட்டி கொடுத்தார்கள் என்ற ஒரு பாட்டும் நம்ம அடிக்கடி கேட்கிறோம். 30 காசுக்காக காட்டி கொடுத்தாரே, இங்க 100 ஒட்டகங்கள் தலைக்கு விலை பேசப்படுகின்றது. பிடித்தால் மரணம் அல்லது சித்திரவதை, சாவடிச்சுடும் நம்மள கேட்கின்ற நிலை ஏற்படுகின்ற சமயத்தில் கூட ரிலாக்ஸா எந்த விதமான பதட்டமும் இல்லாம எந்த நிலை வந்தாலும் நாம் சந்திப்போம், எடுத்துக்கொள்வோம் என்கிற ரீதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது வரலாற்று செய்தி, உண்மையான செய்தி. இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரல்லாஹு இதா அக்ரஜஹு அல்லதீன கஃபரு தானியத்துன் இதுமா பில் காரிதி யகூல் லிஸ்வாஹிபிஹி லா தஹ்சன். ஏன்னா அபூபக்கர் பக்கத்துல இருக்கக்கூடிய 2 பேர் தான் தவர் கோகைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அது நம்மளால ஏறவே முடியாது. அது உம்ராவுக்கு போனவங்களா இருந்துச்சுன்னா அன்னைக்கு போனவங்களா இருந்துச்சு, ஏன்னா ஒரு பெரிய பாக்கியம் சொல்லுவாங்க. ஏறி பார்த்தா நம்மளால எட்டி தரைய வசி பார்த்தாலே எங்கேயோ அங்க நடந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்தா எறும்பு மாதிரி தெரியக்கூடிய ஒரு நிலையில் அந்த இடத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்திருந்தார்கள், குகையிலே ஒளிந்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட வெக்ஸ் ஆயிட்டாங்க. சொன்னா நபியே மாட்டிக்கிட்ட முடிஞ்சிச்சு, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் கவலைப்படாது. இதுதான் உள்ளம் சார்ந்த நிலை என்பது இதுதான். அதாவது பிரச்சனைய எப்படியெல்லாம் நம்ம நினைக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்துகிட்டு சரி எல்லாம் மாதிரி பொறுமையா இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை கட்டுத்தரக்கூடிய உதவியா உடன்படிக்கை எடுத்துக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய வெற்றியுடைய சமயத்தை எடுத்துக்காங்க. அதுக்கு பிறகு நடந்த போர்க்களத்தை எடுத்துக்காங்க. எந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் என்பது கோலையாகி நம்மை போன்று வெக்ஸாகி, அதாவது வார்த்தைகளை விட்டு எந்த நேரத்திலும் வார்த்தையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் தாயிஃபை சொல்லலாம். தாயிஃப் நகர மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க, ஒருத்தன் நம்ம மேல பழி சொல்லிவிட்டார் என்பது நம்மளால் தாங்க முடியல, ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது. நடைபெற்ற குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களை நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் வணங்குமாறு வந்து கேட்கின்ற போது, வேண்டாம், இவர்கள் எதுவும் அறியாதவர்கள், இவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்ற வார்த்தையில் கூட அவர்கள் அந்த மக்களை சபிக்கிறார். சரி, அந்த மக்களை சபிக்கலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அந்த காபத்துல்லாஹ்வில் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள், கொடுமைகள், உடனே தூக்கி போடுறான். தூக்க முடியல, எந்திரிக்க முடியல. ஏன்னா சாதாரணமான நாம் பார்க்கக்கூடிய ஆட்டினுடைய குடல் அல்ல. ஆட்டு குடலை நம்மளே தூக்கி போட்டுருவோம். மாட்டு குடலை தூக்குறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அதை அள்ளிட்டு போறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கிற குர்பானுடைய சமயத்தில். அப்ப ஒட்டாக குடல் அதை அவர்கள் மேல் கிடத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேல தொழுது கொண்டிருக்கின்ற சமயத்தில் காபாவினுடைய முற்றத்திலிருந்து உயரத்திலிருந்து அவர்கள் மீது போடப்பட்டு அதை தூக்க முடியாமல் மூச்சு திணறி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். அதை தூக்கினார்கள், சுத்தம் செய்தார்கள். சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட எதிரிகளை கூட எந்த திட்டத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமடைவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய காரணி நம்முடைய உள்ளம். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவோம், உள்ளத்தின் மூலமாக அமைதியை ஏற்படுத்துவோம், உள்ளம் சார்ந்த நிலையில் நன்றாக நாம் வைத்துக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களின் முக்கியமான துஆவும் தான், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தபித் கல்பி அலா தீனிக். எல்லாத்துக்கும் மனப்பாடம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மனனம் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தபித் கல்பி அலா தீனிக். நான் ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லும்போது யாருடைய வாய் அசையுதுன்னு தான் பார்ப்பேன். அசைறது ரொம்ப கம்மி, 4-5 பேருக்கு தான் அசையுது. அப்போ அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தபித் கல்பி அலா தீனிக். இறைவா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனை பைன இஸ்பாயினி ரஹ்மான். இந்த துஆவை சொல்வதற்கு முன்பாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய இதயம் அப்படியே இப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கும், அப்படியே வாழ்க்கையில வந்து சந்தோஷமா போயிட்டு இருக்கும். அடுத்த நிமிஷம் அப்படியே ரொம்ப உதாசீனமா போயிடும். ஒரு நொடிதான், ஒரு பிரச்சனை தான். அப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற சமயத்தில் பைன இஸ்பாயினி ரஹ்மான், நம்முடைய இதயம் யார் கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ்வுடைய கையின்னு சொல்வதை விட அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. பைன இஸ்பாயினி ரஹ்மான் யுகல்லிபுல்லாஹு மைஷா. அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ இதெல்லாம் புரட்டிக்கிறான். நல்லவனா இருக்குன்னு நினைச்சா நல்லதா இருக்கிறான், கெட்டவனா இருக்குன்னு நினைச்சா அப்படியே மாத்திரம். அதை சொல்லிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா முகல்லிபல் குலூப் அல்லாஹும்ம, யா இறைவா, யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டக்கூடியவனே, ரப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய இதயத்தை மார்க்கத்திலே நிலைபெறச் செய்வாயாக, என்னுடைய இதயம் பரிசுத்தமாக்குவாயாக, என்னுடைய இதயம் தூய்மையானதாக, என்னுடைய இதயம் நிம்மதியோடு இருக்கக்கூடிய நாளை மறுமை நாளில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய மாணவர்கள் கூட நம்முடைய மன்னரை மட்டுமல்ல மறுமையில் அழைத்து செல்லக்கூடிய சமயத்தில் கூட நிம்மதி பெற்ற ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவோம். அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு நம்ம போவோம். வாரம் வாரம் நடைபெறக்கூடிய பெண்கள் குர்ஆன் வகுப்பு வெள்ளிக்கிழமை மகரிப் தொழுகையுடன் இஷா தொழுகை நடைபெறும். பெண்கள் பயான் சகோதரி முபீனா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அசத்துறைக்கு பிறகு பேச இருக்கிறார்கள். தலைவர் நாங்கள் மறந்துங்க. இன்ஷா அல்லாஹ் பெண்கள் அதிகமாக கலந்து கொள்வது என்பதை கேட்டுக்கிறோம். உமா தொழுகைக்கு இப்போ பார்த்தாங்க, ரொம்ப மன நிறைவாக முன்னாடி வாங்க வாங்கன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஆனால் வந்தும் உங்களுடைய யாரெல்லாம் வாங்க சொன்ன பிறகு
சும்மாவுடைய மெம்பரில் ஏற்ற பிறகு இருந்தாலும் நீங்கள் வந்தால் உங்களுக்கு நன்மை இருக்குது, நல்ல மாற்றுக்கிறது கிடையாது. சிறப்பு பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை என்பதை ஒரு அறிவிப்பாக உணர்த்துவதற்காக சொல்லிவிட்டு, இப்போ சமீபத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் எல்லோரும் அறிந்திருப்பாங்க. எப்படியாவது முஸ்லிம்களை ஓட்டுரிமை இந்த நாட்டினுடைய உரிமையற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற மத்திய அரசின் ஒரு சதித்திட்டம் என்பது சிஏஆர், என்ஆர்சி போன்ற சட்டங்களின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த மத்திய அரசுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு அதுவும் அப்படியே ஒரு கடையில் இருக்கு. என்னைக்கு பூதம் கிளம்பும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு மாற்றமாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிவிக்கை செஞ்சிருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடியே தலைவர் அவர்கள் சொல்லிடுங்கன்னாங்க. என்னது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய புதிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டம். இது வந்து 2002க்கு முன்னாடி இருந்து யாரெல்லாம் போட்டுட்டு வரீங்களோ அவங்க போட்டுட்டு வந்தீங்கன்றத ஆதாரமா இருந்தாலோ என்னவோ தப்பிக்க முடியும். அதுக்கு பிறகு கூட சட்டங்கள் அதாவது பெரிய நிலைதான். ஆனா இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து செயல்பட்டால் உண்மையிலே இந்த நாட்டினுடைய குடி உரிமையிலிருந்து நாம் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட ஆதார் கார்டு தான் இருக்குது. நம்மகிட்ட அன்னைக்கு பேசியிருக்கும் போது முந்தா நாள் பேசியிருக்கும் போது அதே பேசி தான் வந்துச்சு. ஆதார் கார்டு இருக்குது, என்கிட்ட வந்து என்னது ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்குது, நான் வந்து புதுமானியெல்லாம் அப்பவே எடுத்துட்டேன், புதுமானியில் எடுத்தீங்க அங்கே எடுத்தேன் இங்கே எடுத்தேன், நான் பாஸ்போர்ட்டே எடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் ஆப்பு. என்ன ஆப்பு? இது வந்து உங்களுடைய இருப்பிட சான்றுதான் என்பதை நிரூபிக்கக்கூடியது. இந்த இருப்பிட சான்று வந்து ஆதார் கார்டு பீகார்லேருந்து வந்த அல்லது வெளி மாநிலங்கள்லேருந்து வந்த எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் அப்ப எல்லாம் சொன்னோம். தமிழ்நாட்டில் வந்து ஆதார் கார்டோடு அலைகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். இப்ப என்னது வேணும்? குடியுரிமை பெற்ற ஒரு நிலை உன்னிடம் இருக்கின்றதா? இதுதான் இவன் பிரச்சனை. அவர் அதுக்கு பேர் அந்த சட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கொண்டு வந்தா என்று சொல்வதை விட தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இது என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். இதுதான் நம்ம கேட்டு நம்ம வந்து சொல்லக்கூடிய செய்தி படித்தது. அந்த நிலை வந்து எந்த அளவுக்கு நடந்துச்சு என்பது ஒரு எடுத்துக்காட்டா நமக்கெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சியா இருக்கு. இப்படி பீகார்ல வந்து இந்த சட்டம் 11 மாநிலங்கள் தான் இந்த சட்டம் அமல்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து அதை எதிர்க்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவையும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுடைய நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நடைபெற்ற பீகாரில் இந்த சட்டம் அமலுக்கு வந்து இதை கணக்கெடுக்க ஆரம்பித்த பிறகு முதல் கணக்கெடுப்பில் 65 லட்சம் பேர் அதிலிருந்து ஓட்டுரிமையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். 65 லட்சம் பேர் 65 லட்சம் பேர் ஓட்டுரிமையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இரண்டாவது கணக்கெடுப்பு 3,66,000. நம்பர் மாத்தமா இருந்தா நீங்களே பாருங்க. 3,60,000 பேர் நீக்கப்பட்டார்கள். நீ ஓட்டெல்லாம் போட்ட போதும் வீட்டை போய் உட்காரு, நல்லா காப்பாற்றணும். இதுல என்ன செய்தி? இதுல அவங்க ஒழுங்கான ஆதாரம் வச்சிருக்க மாட்டான், ஒழுங்கா இருக்காது, இப்படி எல்லா பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சில நாட்களாக இதுதான் பெரிய பேச்சாக இருந்துச்சு. நேரத்துல இருந்தா பேச்சு மாறிச்சு, விவாதங்கள் மாறுது. சொல்லப்பட்டாலும் செய்தி என்னன்னா 65 லட்சம் பேர்களில் 22% முஸ்லிம்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 65 கணக்கு போட்டுவாங்க. 65 லட்சம் நபர்களில் 22%, 122 பேர் முஸ்லிம். அதற்கு பிறகு 3,66,000 பேர்கள் வாக்குரிமை இல்லை என்று நீக்கப்பட்டவர்களில் 33% முஸ்லிம்கள். மத்திய அரசுடைய நிலை எல்லாம் காப்பாற்றணும். இன்ஷா அல்லாஹ் தமிழக அரசு எதிர்கட்சிகள் எல்லோரும் அதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷமா இருந்தாலும் நம்முடைய நிலையை, நம்ம பரிதாபத்தினுடைய நிலையை நினைத்து பார்த்து அதை அடக்குவதற்கு, அதை ஒழிப்பதற்கு உண்டான முயற்சியில் நாம் ஈடுபடுவோம்.
நம்முடைய நிலை குடியுரிமை நாம் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் என்பதற்கான சான்றுகளையும் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் அதை தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நிம்மதியான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து மறையக்கூடிய முஸ்லிமாக மறையக்கூடிய ஒரு நிலையை, அந்த வாக்கியத்தை வல்ல இறைவன் அனைவருக்கும், நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை